తమిళనాడులో సరికొత్త శకం మొదలైంది. తమిళనాడు సీఎంగా విజయ్ ప్రమాణ స్వీకారం చేశారు. విజయ్తో గవర్నర్ అర్లేకర్ ప్రమాణ స్వీకారం చేయించారు. విజయ్తో పాటు 9 మంది మంత్రులు ప్రమాణ స్వీకారం చేశారు. నెహ్రూ స్టేడియంలో జరిగిన ఈ కార్యక్రమానికి కాంగ్రెస్ అగ్రనేత రాహుల్ గాంధీతో పాటు పలువురు ప్రముఖులు హాజరయ్యారు. ప్రమాణ స్వీకార కార్యక్రమంలో స్పెషల్ అట్రాక్షన్ గా హీరోయిన్ త్రిష నిలిచారు. యూనిట్ల ఉచిత విద్యుత్పై తమిళనాడు సీఎం విజయ్ తొలి సంతకం చేశారు. డ్రగ్స్ నిర్మూలనపై రెండో సంతకం పెట్టారు. మహిళా భద్రతపై మూడో సంతకం చేశారు. ఆకలి బాధలంటే ఏమిటో తనకు తెలుసని సీఎం విజయ్ అన్నారు. సినిమాలో తనను ఉన్నత స్థాయిలో నిలిపారని, తమ్ముడు రా అంటూ పిలిచారు కాబట్టే రాజకీయాల్లోకి వచ్చానని తెలిపారు. తానేమీ దేవదూతను కాదన్నారు. రాత్రికి రాత్రే అద్భుతాలు చేయలేనన్నారు. రాష్ట్ర ప్రభుత్వం 10 లక్షల కోట్ల అప్పులో ఉందన్న విజయ్ గత ప్రభుత్వం ఖజానా మొత్తం ఖాళీ చేసిందని విమర్శించారు. ప్రభుత్వ ఆర్థిక పరిస్థితిపై త్వరలో శ్వేతపత్రం విడుదల చేస్తారని తెలిపారు. తన పాలన అంతా పారదర్శకంగా ఉంటుందని వెల్లడించారు. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்தெல்லாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். அப்படிதான் நான் உணர்றேன். நீங்களும் என்ன அப்படி நினைச்சதுனாலதான் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒன்று கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய, நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம்.
அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லணும். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான்